ரோஸ் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு நமக்கு சூப்பர் டேங்க்ஸ் மூலமாக உதவிய நல்ல உள்ளங்கள் யாரான்னு பாத்தீங்கன்னா ரமேஷ் அவர்களும் ஜூட் ஜேவியர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடே எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. அதாவது ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஞானசேகரனுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் அவருக்கு சிறை தண்டனையும் பிளஸ் 90,000 அபராதமும் கொடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. மிக சிறப்பான தண்டனை, அதுவும் கூடிய சீக்கிரத்துல கிடைச்சிருக்குன்றது தமிழ்நாடு காவல்துறைகளுக்கும் ஒரு தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகளுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த கேஸை சீக்கிரமா முடிக்கணும், இந்த முடிச்சாதான் மத்தவங்களுக்கு பயம் வரும்ன்றத தமிழ்நாடு அரசு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆனா சிலவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் முட்டாள்தனம் கேட்கறாங்க. எதுக்காக நீங்க சீக்கிரம் முடிச்சீங்க, யாரை மறைக்கிறதுக்கு இந்த கேஸை சீக்கிரமா முடிக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இவ்வளவு கடுப்பா இருக்கும், இவ்வளவு கஷ்டமா இருக்கும், இவனுக்கு ஏன் இன்னும் தண்டனை கொடுக்காம இன்னும் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தோணுமா தோணாதா? ஏன்னா சீக்கிரமா தண்டனை கொடுத்தாதான் மத்தவன் பயப்படுவான். அதுக்காக தானே கொடுக்கறது. இதுல ஒரு குற்றம், அதாவது லேட்டா தீர்ப்பு வந்தாலும் அங்க ஒரு கேஸை டோட்டலா மறைக்கிறதுக்கான பிளான் என்னவீங்க, சீக்கிரம் கொடுத்தா இப்படி சொல்லுவீங்க. உங்களுக்கு என்னதானா பிரச்சனை? பாதிக்கப்பட்ட பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு பையன் குற்றம் பண்ணியிருக்கான், அவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். அது அரசாங்கம் சரியா செயல்பட்டு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை குறை சொன்னீங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸை கையில எடுத்து இது கோர்ட் வரைக்கும் போய் சீக்கிரம் முடிச்சிருக்கு. இதுக்கு எவனும் பாராட்டுறதுக்கு துப்பு இல்லை. ஆனா என்ன சொல்றீங்க, இப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க. இந்த அரசு குற்றவாளியை தப்பிக்க, எங்க குற்றவாளி தப்பிக்க விட்டாங்க? கிளீனாவே அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவன் யாருன்ற 4 மணி நேரத்துல கண்டுபிடிச்சாச்சு. உண்மை என்ன எதிர்பார்க்குறீங்க பாருங்க. இப்ப திருப்பியும் இதுலயும் எதனா குற்றம் கண்டுபிடிச்சு கண்டிப்பா ஏதாச்சும் கண்டிப்பா அறிக்கை வரும்ன்றது நம்ம கிளியரா தெரியுது. இன்னைக்கு ஈவினிங்குள்ள யாராச்சும் இதை பத்தி ஏதாச்சும் ஒண்ணு பேசுவானுங்க பாருங்க. அவங்களே எப்படி தெரியுமா, அவங்க அறக்குறை வாயனுங்க தான் சொல்லுவாங்க அவங்க பேரெல்லாம். தாவேகாவுடைய ஒரு முக்கிய நிர்வாகி, முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவர் தான் ஆதவ் அர்ஜுன். இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோன்னா, இவர் மத்தவங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுப்பாரு. அதாவது நீங்க இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இவரே சில்லறத்தனமா பண்ணுவாரு. அதாவது ஒரு அரசியல் நாகரிகங்கள்ல ஒரு பெரிய அப்பா டக்கர் மாதிரி இவரும் அந்த புஷியானது நடந்து வந்துன்னே எடப்பாடியை கிண்டல் பண்ணுவாங்க. அதாவது இவருக்கு தெரியாத வீடியோ எடுக்கிறது, அவன் முன்னாடி ஒருத்தன் வீடியோ எடுத்துன்னு வரான்றது இவரும் பார்த்துதான் இருக்காரு. அது நைஸா தெரியாத மாதிரி அப்படியே கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கிறாரா. இவர் பெரிய அரசியல் வித்வான். இவரு அண்ணாமலையாச்சும் ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று 20% 18% ஓட் பண்ணுவாங்க. எடப்பாடி நம்பி அவருக்கு கூட்டணி வர மாதிரி தெரியல. இவர் சொல்றாரு என்னது, எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கூட்டணி எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தை பார்த்து துரத்தி விட்டுருவாங்க. ஏன் நீங்க போய் ஜாயின் பண்றதுக்கா? ஏன்னா நீங்க யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்கெல்லாம் பிஜேபியோட பக்கா கூட்டணின்னு தெரியும். நீ யாரு, நீ உனக்கு இன்னும் அரசியல் அறிவு முதல்ல இருக்குது. ஒரு டேஷ் உனக்கு தெரியாது. நீ பேசிட்டு இருக்க. எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கலாம், அரசியல் விமர்சனம் ஏகப்பட்டது வைக்கலாம். பட் ஆனா உனக்கு என்ன அரசியல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரை கேவலமா பேசுற. நீ ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்க. இப்ப நாங்க பப்ளிக் அந்த மாதிரி பேசுறது வேற. அதாவது நீங்க அதுவும் முக்கிய பொறுப்பு, அதாவது மாநிலத்துல ஒரு பொறுப்புல இருக்கிற, அப்புறம் நீ இப்படி பேசலாமா? உங்களெல்லாம் என்னத்த சொல்றது? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தற்கூரியில் சூழ் கழகம்னா அது தாவேகான்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விஜய் போன் பண்ணி எடப்பாடி கிட்ட பேசின மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தா இவர் தப்புன்ற ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் கூப்பிட்டு செம்ம டோஸ் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் தற்கூரி கழகம். அதாவது டோட்டலா ஒருத்தம் கூட முதிர்ச்சியான ஆட்களே யாருமே கிடையாது அவங்க கட்சியில. அப்படியே இஷ்டத்துக்கு பேசுறது. இந்த ஆதவ் அர்ஜுனா யாருன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி இந்த ஐபாக் டீம்ல ஒர்க் பண்ணியிருந்தாரு. என்ன பண்ணாரு, ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதாவது ஒரு சம்பளத்துக்கு வச்சிருக்காங்க. இவர் ஸ்ட்ராட்டஜி இவரால தான் வின் பண்ணிச்சு, அதெல்லாம் ஒன்றும் டேஷும் கிடையாது. இவருக்கு வேலை செய்ய ஆளு இவர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் முறையிட்டு இருக்காரு, இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு லாட்டரியை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஏத்துக்கல, தமிழ்நாட்டுக்கு லாட்டரியே கிடையாதுன்னு சொல்லிட்டு திமுக கவர்மெண்ட் நிராகரிச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த காண்டில் என்ன பண்றாருன்னா, விசிகால போய் சேர்ந்துற. இவர் தான் பணம் பலம் படுத்தவர்ல, லாட்டரி டிக்கெட் அவங்க மாமனாரு, அந்த காசை வச்சு என்ன பண்றாரு, விசிகால ஜாயின் பண்ணி அங்க துணை பொதுச்செயலர் போஸ்டிங் வாங்கிட்டு அங்கேயும் சரியில்லை. அங்க என்ன பண்றாரு, எம்பி சீட்டு கேட்கிறாரு. எம்பி சீட்டு யாருக்கு கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டவனே ஆதவ் அர்ஜுனான்னு சொல்லிட்டு விசிகா சைட்ல சொன்னாங்க. அவரு கண்டிப்பா எங்களால் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க நிராகரிச்சிட்டாங்க. அதுல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக அப்படியே ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெஞ்சன்ஸ் மனசுல அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்காக தான் இவர் இந்த அளவுக்கு ஒரு பில்டப் குத்துட்டு இருக்காரு. இது போக
பார்த்தோன்னா நடுவில் வந்து இவருக்கு இடி ரைடை விடுறாங்க அவங்க வீட்டில், அதாவது அவங்க மாமனார் வீட்டில் இடி ரைடு விடுறாங்க. அப்புறம் வந்து என்ன பண்றாங்க, பிஜேபியோட கைக்குள்ள போறதுனால இவர் வந்து விஜயை வச்சு, விஜய் உங்களுக்கு யாருன்னு தெரியும், விஜய்க்கும் இடி ரைடு விட்டாங்க, அதனாலதான் வந்து இவர் கட்சி ஒன்று ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க, 2 பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா அரசியல் அறிவு எதுவுமே கிடையாது. இவன் பேசுறான்னு சொல்லிட்டு கீழே எல்லாம் கை தட்டுறான். அவங்க, அதாவது நான் ஓப்பனா சொல்றேன், கீழே உட்காந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவனுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டா கூட ஆதவ அர்ஜுனுக்கு தெரியாது. ஆனா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு, இவரெல்லாம் பெரிய அரசியல் புலி, அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி உனக்கு தெரியும், என்ன ஸ்ட்ராட்டஜி உனக்கு தெரியும் கேட்க, நீ ஃபீல்டு ஒர்க் எங்கெல்லாம் பார்த்திருக்கியா, நீ உனக்கு எந்த எவனா தெரியும், ஒண்ணுமே கிடையாது. நீ எல்லாம் வந்து மேடையில வந்து மைக்க பிடிச்சி ஆனாவன மன்னராட்சி, ஒரு சாதாரண ஒரு எல்கேஜி படிக்கிற பையன் கூட தெரியும் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறது மன்னராட்சியா மக்களாட்சியான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓட்டு எதுக்கு பண்றாங்க, ஓட்டுக்கு எதுக்கு பண்றாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே வந்து இதுல ஆட்சி அமைக்க முடியும். அப்புறம் எப்படி மன்னராட்சி ஆகும், உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லி புரிய வைக்கிறது. சரி, அவங்க கட்சியில வந்து அவங்க பையன் எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, ஆனா ஓட்டு போறது யாரு, அவங்களே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடறாங்களா? எப்படி எம்எல்ஏ ஆனார் உதயநிதி ஸ்டாலின், மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. அப்புறம் அது பேர் மக்களாட்சி தானே, அது என்ன மன்னராட்சின்னு. எப்பா நீங்க அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கலையா, சரி அவங்க நிராகரிக்கும், நீங்க பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு, அதுதான் முதல் கேள்வி. அது கட்சியே ஒண்ணு ஆரம்பிக்கல, உண்மை தெரிஞ்சு கட்சி ஆரம்பிச்சு சும்மா வச்சிருக்கீங்க தவிர வந்து எந்த உள்கட்டமைப்பு எதுவுமே இல்லை. லோக்கல்ல வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடல, எவனுக்கும் இது வரைக்கும் போஸ்டிங் போடல, வெறும் மாவட்ட செயலர் போஸ்டிங்கோட தான் நிக்குது. மாவட்ட செயலர்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் அதிருப்தியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் அடிபடுது. இப்படி ஒரு கட்சி வச்சுக்கின்னு ஸ்ட்ரைட்டா சிஎம் சொல்றீங்களே, எந்த இதுல அடிப்படையில சிஎம் சொல்வீங்க நீங்க? ஒரு நடிகரை, நான் ஓப்பனா கேட்கிறேன், ஒரு நடிகரை பாக்குறதுக்கு கூட்டம் வரும், விஜய்க்கு கூட்டம் வருது, ஓகே எக்ரி, அவங்களாம் வந்து ஓட்டா மாறுன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த மாதிரி ஆட்களை வச்சுதான் வந்து தாவேக்கா தற்கூரி கழுத்து நடத்துறாங்க. ஒண்ணு இல்லைங்க, நேற்று ஒருத்தன் மதுரையில ஒரு போஸ்ட் ஒட்டிக்கிறான், அது பாருங்க. அதாவது 234 தொகுதிகளிலும் அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்று வந்து முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஒட்டியிருக்கான். இதெல்லாம் எப்படி, அதாவது இவனே அவன் தலையில, அதாவது விஜய் தலையில மண்ணு வாரி கொட்டி காலி பண்றதுன்னு அர்த்தம். விஜய்க்கு இதெல்லாம் தெரிஞ்சு நடக்குதா இல்ல தெரியாம நடக்குதா? எனக்கு ஒரு சைட்ல என்ன தோணுதுன்னா, விஜய்க்கு வந்து வேணும்ட்டு வந்து இதெல்லாம் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரு உசுபத்தி விடுறாரா, இல்ல வந்து தெரியாம இவனுங்களே வந்து எதனா ஏடாபடமா பண்றாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் ஓப்பனா சொல்றேன், எலெக்ஷன் வரைக்குமாவது நீங்களாம் வந்து சிஎம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன தோணுதுன்னா, எனக்கு எலெக்ஷன் வரக்கூடிய எலெக்ஷன்ல தாவேக்கா வந்து நிக்குமா நிக்காதா அப்படின்ற டவுட் வருது. ஏன்னா யாருக்குமே வந்து திருப்தி இல்லைங்க கட்சியில, இதுதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இவங்களே வந்து, அதாவது நீங்க வந்து லோக்கல் அரசியல்ல நீங்க பண்ற பசங்களை நீங்க உங்க ஏரியால எல்லாருக்கும் தெரியும், அவங்க என்னென்ன ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஒர்க்கும் கரெக்டா கொடுத்து இவங்கள போய் பாரு, இத்தனை பேர் சந்தி, அவங்களுக்கு எத்தனை வீட்டுல வந்து எத்தனை பேர் ஓட்டர் ஐடி இருக்கு, இதெல்லாம் கலெக்ட் பிஎல்ஏன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்களே, இது வரைக்கும் எதனா வேலை செஞ்சிருக்காங்கன்னா பாருங்க, கிடையாது. இன்னும் கிட்டத்தட்ட நான் 9 மாசம் இருக்கு. இந்த 9 மாசத்துல வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், யாருமே இல்லை. சும்மா வந்து அங்கங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அந்த கொடியை ஒண்ணு போட்டுன்னு தமிழன் கொடி பறக்குது, தலைவர் கொடி பறக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு நண்டு போறானுங்க, வரானுங்க, பின்னாடி வரானுங்க, பேக்ல வரான், முன்னாடி போறான். இந்த ரீல்ஸை மட்டும் போட்டு வச்சுக்கின்னு நீங்க வந்து 2026ல வந்து முதலமைச்சர் ஆகலான்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு அதாவது ஓப்பனா சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வாய்ப்பு இல்லைன்னு. விஜய்க்கே தெரியாது நான் எம்எல்ஏ ஆவான மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க பண்ற வேடிக்கைலாம் வந்து சில்லறத்தனமா இருக்கு. தயவு செய்து முதிர்ச்சியா இருங்க. பாருங்க, அவங்க ஆதவ அர்ஜுனாவே முதிர்ச்சி ஆகல, அவருக்கு வந்து ஒரு பெரிய போஸ்டிங் ஒன்று கொடுத்து கட்சியில அவங்க இருக்கிற கட்சி ஆட்களுக்கே அவங்கள பிடிக்கல. புஷியானது அதுக்கு மேல, புஷியானதுலாம் எதுக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு தெரியல. ஏதோ விஜய்க்கு விசுவாசமானா நீ விஜய்க்கு விசுவாசமா இருங்க. ஆனா வந்து உங்க கட்சிக்காரங்களெல்லாம் வந்து மதிக்காம தள்ளி விடுறது, அடி பேசுறது, அப்படியே பெரிய இப்பவே இவ்வளவு பில்டப்பு. சரி, அதெல்லாம் நடக்காது, விடுங்க. நான் ஒரு நார்மலா சொல்றேன், எது எப்படியோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2026ல விஜய் சிஎம் ஆவரோ இல்லையோ கண்டிப்பா ஒரு கட்சி இருக்காதுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அதே போல நேத்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு லெவலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்குழு மீட்டிங் நடந்துச்சு. அதுக்கு பாத்தீங்கன்னா வெரைட்டியா சாப்பாடு போட்டாங்க. அதாவது வந்தவங்க வந்து திருப்தியா சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிஷஸ் வந்து வெஜ்லயும் சரி நான்வெஜ்லயும் சரி எல்லாமே திருப்தியா சாப்பிட்டு போனாங்க. ஆனா இது தெரியல, வந்துருவானுங்க. முன்னாடி யார் வருவான்னு பாத்தீங்கன்னா அந்த தற்கூரி கட்சி, இந்த டிவிக்கு இருக்கு பாருங்க, அவனுங்க வந்து கிண்டல் பண்றானுங்க. என்னன்னா அங்க வந்து நிறைய பேர் பசி எடுத்துருக்கோம். அவங்க என்ன பாக்குறாங்கன்னா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு, பேசி முடிச்சு வந்து தான் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுவாங்க. இதுதான் உண்மை.
இப்போ ஒரு கல்யாணத்துல கூட நீங்க போனா கூட வந்து பொண்ணு மாப்பிள்ளை வராம வந்து உங்களுக்கு சாப்பாடு போட்டுருவாங்களா? இல்ல நான் கேட்கிற கேள்வி, பொண்ணு மாப்பிள்ளை வராம போட்டுருவாங்களா? பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வந்த பிறப்பு தானே வந்து சாப்பாடுலாம் வந்து பரிமாறுவாங்க. இதுதானே ரூலு. அது மாதிரி தான் எல்லா இடத்துலயும். இங்கேயும் அப்படிதான். அங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, முடிச்ச பிறப்பு தான் வந்து எல்லாம் பரிமாறுவாங்க. இந்த முறை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நாங்க இவ்வளோ வெரைட்டியும் நாங்க சாப்பிடல. இந்த முறை வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ரொம்ப சூப்பரா ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. இது ஏற்பாடு பண்ண மதுரை மாவட்டத்துக்கும் தலைவர் அவர்களுக்கும் நன்றி. தலைவர் சாதாரணமே உணவளிக்கணும்னா எப்படி செய்வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். தன் சொந்த பிள்ளைங்களுக்கு எப்படி பார்த்து பரிமாறுவாங்களோ அது மாதிரி பரிமாறுறாங்க. 2026 ஜெயிச்சு விருந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. 26 நம்ம தான் தலைவர் தான் முதலமைச்சரா வராங்க. மாற்றமே இல்ல. கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோ அதனால அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காரும்போது கொஞ்சம் சோர்வுல, அதாவது ஊர்ல இருந்து எல்லாம் வந்திருப்பாங்கல்ல, பஸ்ல வந்துட்டு இருப்பாங்க, சிலவங்க ட்ரெயின்ல வந்திருப்பாங்க, டயர்டா சோர்வா இருக்கும். டிராவலிங்ல ஒரு 6-7 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க. சோர்வா இருக்கும். அங்க உட்காந்து வந்து தூங்குறாங்க. உடனே இவங்க என்ன கலாய்க்கிறாங்கன்னா, பாத்தியா முதலமைச்சர் சாப்பிட்டாதான் இவங்கெல்லாம் சாப்பாடு, இதெல்லாம் என்ன ஜென்மங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. ஏண்டா நீங்களாம் சோறே போட மாட்டீங்கடா. எதனா ஃபங்க்ஷனுக்கு மாநாடு நாட்டுல வந்துச்சுன்னா, மாநாடுல ஞாபகம் இருக்கா, குடிக்க தண்ணி இல்லாம பாத்ரூம் தண்ணியத்தை குடிச்சானுங்க. சாப்பாடு போடல எங்கேயுமே. அங்க கடை கூட இல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டானுங்க. இப்ப கூட இங்க கூட எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் சரி, யாருன்னா அதிகமான ஒரு நிர்வாகி 10-20 பேர் எக்ஸ்ட்ரா வந்தா கூட என்ன சொல்லி அனுப்புறீங்க, சாப்பாடு வந்து கணக்கு பண்ணி தான் போட்டுது, கணக்கு பண்ணி தான் போட்டுது, சாப்பாடுல இல்ல, கோச்சுக்காதீங்க. இந்த மாதிரி சொல்ற அனுப்புற கட்சி தான் நீங்க. நீங்கெல்லாம் இதை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு எல்லாம்? ஃபர்ஸ்ட் உங்க கட்சியை பாருங்கடா, கேவலம் காரி துப்புறாங்க உங்களை. நீ எல்லாம் வந்து திமுக பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதி இருக்கா அவனுக்கு? அதெல்லாம் ஒரு இழவம் கிடையாது. இவனுங்க எல்லாம் கிண்டல் பண்ணி சுத்திட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது இந்த ஃபங்க்ஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி நாள் பாத்தீங்கன்னா அங்க சிஎம் வந்து வராரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்ச்சை ஒண்ணு ஆயிடுச்சு. என்னன்னா அங்க வந்து ஒரு கால்வாயை வந்து தூர் வாராம வந்து இது மூடி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. இது வந்து சிஎம்க்கு காது போக சிஎம் என்ன சொல்லியிருக்காரு, உடனடியாக அந்த இடத்துக்கு போங்க, அதை நீங்க சரி பண்ணுங்க, நான் அப்பதான் இங்க இருந்து போவேன்னு சொல்லிட்டு அந்த கலெக்டர்லாம் வச்சு பேசி உடனடியா அவங்க சரி பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுல. சிஎம் காதுல போச்சு, உடனடியா பண்ணாரு. அதுக்கப்புறம் எவனா வாயை திறந்தானா, நன்றி தெரிவிச்சானா? தெரிவிக்க மாட்டான். ஏன்னா இவனுங்க வந்து குற்றத்தை மட்டுமே கண்டுபிடிக்கிறவங்க தான் இவங்க தற்குறி பசங்க, தற்குறி. ஆனா வந்து நல்லது நடந்துச்சுல்ல, அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இதுதான் விஷயம். இதுல இருந்து என்ன தெரியுதுங்களா, இவங்க எல்லாம் வந்து அரசியல் தெரியாது, ஒரு டேஷன் தெரியாது, ஆனா இஷ்டத்துக்கு பேசிட்டே இருப்பானுங்க.